ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லா புலிகளும் சேர்த்து பதுங்கிக்கிட்டு இருக்க பாயிருக்கு கரெக்டாக பாயலான்ட்டு எல்லாம் போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா தான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கு. கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து வந்திருக்கு. இப்படியாச்சும் மங்கி நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு கிரைம் டிபார்ட்மெண்ட் நம்ம சீஃப் இருக்கார்ல, அவரையே ஃபாலோ பண்ணி எல்லா கிரெடிட்டையும் வாங்கிருக்கு அவங்க வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் உயிரே போனாலும் சரி கிரெடிட்டு தான்டா முக்கியம், களத்தில் இறங்குங்கடா அப்படின்ட்டு சீஃப் ஒரு பக்கமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி மாற்றி முட்டிக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ நல்லா வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. டே யாரா மங்கி, நீடா மங்கி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களையே தேடி அடிச்சுக்கிட்டு இருக்க. சீஃபா டே வாடா மங்கி அப்படின்ட்டு இவரு பார்த்தீங்கன்னா பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ டே சொல்டா அப்படின்ட்டு எல்லாத்தையும் பறந்து மூஞ்சியா பார்த்து குத்திக்கிட்டு இருக்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஹியூன் பார்த்தீங்கன்னா காரில் ஏறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சீஃப் இறங்கு, உயிரே போனாலும் அதில் ஏறிடாத அப்படின்ட்டு பாவம் உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்காரு மனுஷன். அங்கே எல்லாம் கலவரமாக போயிட்டு இருக்க. உயிரே போனாலும் ஸ்க்ராட்ச் விலக விட மாட்டேன்டான்ட்டு எவனாச்சும் ஒருத்தன் கார் மேலே ஏறினா கூட சீஃப் கையை பிடிச்சி தடுத்துட்டு இருக்காங்க. சீஃபுக்கு யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, காரை சேஃப்டியாக இருக்கணும் இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக மங்கின்னு கத்த ஓடிட்டு இருக்கவங்க ஒருத்தர் டக்குன்னு திரும்பி பார்த்துறான். எல்லாம் எப்படியும் தெரிஞ்சிருச்சு அவன் தாண்டா பிடிங்கடா அப்படின்ட்டு. ஹீரோ பிடிக்கலான்ட்டு போனால் அங்கே எல்லாம் லாக் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறி சுற்றியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நெத்தி மேலே வந்து விழுகுது சீஃபுக்கு. போயிடுச்சு, ஆள் சேர்ந்துட்டாரு போலன்னு இருக்க. ஹெல்மெட் போட்டிருக்காருல, அதனால காப்பாற்றிட்டாங்க. பாருங்க காய், சேஃப்டி எவ்வளோ முக்கியம்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ நான் பிடிக்கிற சீஃப்ன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் கிம்மும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். எப்படியாச்சும் அவனும் பிடிக்கலான்னு போயிட்டு இருக்கான். டே கிம்மே குத்துடா அப்படின்னு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ தாக்கு பிடிக்கிறான். 4 பேர் மொத்தமாக சேர்ந்து அமுக்கிடுறாங்க. கரெக்டாக எங்கேயோ ஒரு சுடல் சத்தம் கேட்குது. யாரான நம்ம ஹீரோயின் கரெக்டாக அந்த இடத்துக்கு எப்படியோ என்ட்ரி கொடுத்துட்றா. அவள் வந்து 4 பேர்த்த ஷூட் பண்ண. கிம் அந்த டைமில் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி அப்படியே எரிச்சு போகன்ட்டு எப்படியோ அங்கெல்லாம் தப்பிக்கிறதுக்கு சரியான பிளான் போட்டுட்டு இருக்கான் மங்கி. ஹீரோ பிடிக்கலாங்கிற பேரில் சீஃப் அவன் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. பாவம் சீஃப் கிட்டத்தட்ட ரொம்பவே முடியல. விடமாட்டேன்டா ஒன்று அப்படின்ட்டு ஒரு வெறித்தனமாக போகிறாரு. அவன் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே ஏறிட்டான். அதுவும் கமிஷனரோட கார்டு. டே இது மட்டும் வேணாண்டா இறங்குடான் இருக்க. யாரா நீங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் தப்பிக்கணும்ட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் பிடிக்கணும்ட்டு அவளும் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக காரை நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுறா. ஸ்க்ராட்சே விழுகக்கூடாதுன்னு நினச்ச காரு பார்த்தீங்கன்னா கதி குளத்தில் இருக்குது. சீஃபுக்கெல்லாம் உயிரே போயிடுச்சு. அப்பயும் மங்கி தப்பிச்சு ஓடுறான். ஹியூன் எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்க. டே காரை இப்படி பண்ணிட்டீங்களான்ட்டு கமிஷனருக்கு இவருக்கு அதே ஒரு பதில் தான். என்ன சொல்ல போகிறோமோ அப்படின்ட்டு சீஃப் பாவ கதறி எழுதுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஹியூன் அவனை பிடிக்கலான்னு போயிட்டு இருக்கான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா யாரோ அவனை கொலை பண்ணி போட்டுட்டு போயிட்டாங்க. யாராவது அப்படின்ட்டு ஹியூன் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருப்பான்னு பின்னாடியே ஓடுறான். பார்த்தீங்கன்னா அவன் எவனோ ஒருத்தனை அங்கே தான் பிளாக் கலரில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான். ஹியூன் யார் என்னன்னு தெரியல. இவன் எப்படியோ சண்டை போடுறான், அவனும் சண்டை போடுறான். 2 பேரும் நல்லா சண்டை போடுறாங்க. ஹியூன் கிட்டத்தட்ட பிடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக அடிச்சுட்டு கீழே இருந்து குதிச்சிருப்பான். இவனுக்கு வேற வழியே தெரிஞ்சிருக்காது. அவன் பாட்டுக்கு வேற யாருக்குள்ளேயோ கார்ல ஏறி போயிட்டு இருக்க. ஆளு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுறான். இங்கே எல்லா காரெல்லாம் நிறுத்திட்டு இருக்கு வரிசையா. இன்னைக்கு மட்டும் என்னோட ரெசிக்னேஷன் கன்ஃபார்ம்டா, எப்படியோ உங்களால் பண்ண முடிஞ்சதில் பண்ணிட்டீங்களேங்கிற மாதிரி சீஃப் வெறும் ஒத்த போர்டை நிற்க வச்சுட்டு அடுத்து என்னோட ஃபேமிலியெல்லாம் நீங்கள் தாண்டா கொஞ்சம் காசு கொடுத்து உதவி செய்யணும்னு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஓகே தானே அப்படின்ட்டு ஹீரோ நெத்தியால தொட்டு பார்க்குறான். அங்கே கமிஷனர் வேற வந்துட்டாரு. வந்த உடனே மனசை பார்த்து காரை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. பிள்ளைய விட பொத்தி வளர்த்தனேடா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ட்டு காரை பார்த்து கமிஷனருக்கு உயிரே விடுக்காத குறைதான். இன்னைக்கு இருக்கடா எனக்கு அப்படின்ட்டு அவர் நீ மட்டும் எதுக்குடா வந்த, அப்படியே போயிருக்கலாம்ல காரோடுன்ட்டு தலையாக அடிச்சுக்கிறாரு. அப்பயும் கூட பார்த்தீங்கன்னா கமிஷனருக்கு தான் இந்த ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமாச்சு. அதை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹியூன் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போய் பார்க்குறான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஏதோ ஒரு சின்ன இந்த பீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த சிகரெட் துப்பி இரட்ட இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. அவன் பார்த்தீங்கன்னா குத்தினவன் ஏதோ நல்லா இரும்பு குத்தியில் குத்திருக்கான். ஏதோ இதை பற்றி உங்களுக்கு எதனா க்ளூ கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அங்கே அந்த கொரியன் சைனீஸ் இருக்காங்களே, அவங்க பாஸ் யூஸ் பண்ணது இது அப்படின்ட்டு ஹியூன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே சீஃப் நல்லா அடி வாங்கிட்டு வந்து காலில் ஆயில்மெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. கமிஷனர் பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த காரப்படையை வச்சு நான் திருடனை பிடிச்சிருக்கேன், என்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிரேட்டில் அப்படின்ட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்க. கிரெடிட் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா கிரைம் யூனிட்டுக்கு போயிடுது. ஹீரோ இதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யாங் இருக்கான்ல, அவனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோ சொல்லியிருக்காரு எப்படியோ இந்த கார் மேட்ரு பிடிச்சி வச்ச அத்தனை கார் கடத்தல் காரெல்லாம் வெளியே வந்ததை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அவனுக்கு இந்நேரம் கொஞ்சம் பயமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு இருக்க. இன்னைக்கு எக்ஸ்போர்ட் ஆக போகிற எல்லா காரையும் நம்ம பிடிச்சி வச்சுட்டோம். ஆனால் அதில் லீ அடித்த காரை மட்டும் இல்லை அப்படின்னா லீ அடித்த கார் உள்ளதான் எங்கேயோ இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பிடிச்சே ஆகணும். ஆனால் இவங்க ஒரு ஆஃபீஸரோட ஹெல்ப் இல்லாமல் பிடிக்கவே முடியாது. ஏதோ ஒரு உள்ள ஆஃபீஸர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு இவங்களாம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸ்டீல் கூட இருக்கு பாரு, இது எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு போக வேண்டிய காரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ தான் 2 விஷயத்தை எடுத்து கொடுத்துக்கிறா. ஆக்சுவலாக செத்து பொண்ணார்ல லீ, அவர் தான் யோங்கோட வேலைக்கு அடுத்த இன்சார்ஜாக இருந்திருப்பாங்க. ஆனால் யோங் பண்ணியிருப்பாண்ட எல்லா ஃப்ராடு தனமும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காரெல்லாம் அதிகமாக பண்ணுறது அது எல்லாத்தையுமே லீ கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா யோங்கே லீயை போட்டு தள்ளிருப்பான். இதுதான் ஒரிஜினல் ரீசன். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க. அங்கே இடத்துல உண்மையாகவே என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. இவன் பண்ண எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே ஃப்ராடு தனன்ட்டு லீக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் எதையும் ரிப்போர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் பார்த்தீங்கன்னா லீயவே போட்டு தள்ளியிருப்பான். ஆனால் இவன் ஒன்றும் ஆர்டினரியாக இல்லை, வேற ஏதோ ஒரு ஆள் அப்படின்ட்டு யோங்க பற்றின டவுட் எல்லாம் பேசிட்டு இருக்க. அங்கே யோங்கோட ஹெட் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசலான்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எல்லா வேலையும் முடிச்சிட்டியாப்பா அப்படின்ட்டு இருக்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் நீ கிளம்பிடுவேன், எல்லாம் பேக் பண்ணிட்டியா அப்படின்ட்டு போலீஸ் உன்னை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அப்படின்ட்டு இருக்க. யோங்குக்கெல்லாம் வயிறு கிளக்கிடுச்சு. என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்ட்டு இருக்க. நான் எதுவும் சொல்லலை பாரு, இப்போ கூட கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு ஹீரோவோட டிபார்ட்மெண்ட் தான் கால் பண்ணியிருப்பாங்க. அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் பார்த்து போயிட்டு வா அப்படின்ட்டு இருக்க. நானே வாலண்டியராக வெளியே போகிறோங்கிற விஷயத்த சொல்லாதீங்க, கேட்டால் நீங்கள் போய் என்னை புஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும்னு இருக்க. அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க ஹெட்டை சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிறேன்னா இங்கே நீங்கள் பார்த்துக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதை தான் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா இவன் பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, என்ன கியூட்டி என்னாச்சு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கண்ணத்தை பிடிக்க. யோங்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் சரியான டென்ஷன் ஆகிடும். அவன் பார்த்தீங்கன்னா கையை முறுக்கிட்டு இருக்கான். முறுக்கிட்டு என்ன பண்ணா அப்படின்ட்டு அவன் நல்லாவே முடிச்சு விட்டுட்ருக்க. அழக்கூடாது, சவுண்டு வராமல் கூடாது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆக்கிடுறான். தோ நான் சொல்கிற மாதிரியே போலீஸ்ட்டு சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ தப்பிச்சிடலாம், இல்லைனா உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, புரியுதா? அவங்க வந்து என்ன கேட்டாலும் என்ன சொல்கிற, நீ தான் வாலண்டியராக பண்ணுறேன்னு சொல்கிற, புரியுதா அப்படின்ட்டு இன்றைக்கே நான் கிளம்பி ஆகணும்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இனிமேல் கையெல்லாம் வைக்கிற வேலை வச்சுக்காது அப்படின்ட்டு இவன் வார்னிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி இன்றைக்கே ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரஷ்யன் மாஃபியன்ஸ் போல அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. சீஃப் எப்படியாச்சும் இந்த டைம் அந்த கார் இதில் தான் இருக்கும் அப்படின்ட்டு நல்லா தேடி பாருங்க, எப்படியாச்சும் யோங்க பிடிச்சாகணும், கேஸை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணணும், லியோட சாவுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிற மாதிரி சீஃப் எல்லாத்தையும் நல்லா சர்ச் பண்ண சொல்லிட்டு இருக்க. அங்கே எல்லாம் தேடி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பேக்கட் ஐட்டம் அது இதுன்னு தான் இருக்குது, யாருக்குமே அந்த கார் மாட்டலை. அப்போ வேற நம்ம சீஃப்க்கு ஒரு கால் வருது. என்ன மேட்டர்னு பார்த்தா யோங் இருக்கான்ல, அவன் இன்னைக்கு தான் ஏதோ டியூட்டி விஷயமா பிஸ்னஸ் ட்ரிப் போகிறான் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோக்குனா சரியான ஆத்திரம், நான் விட மாட்டேடான்ட்டு அவர் பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பின்னாடியே யோங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா பிடிச்சி அடிக்கலான்ட்டு போயிட்டு இருக்க. ஹியூன் கரெக்டாக வந்து இது மாதிரி நாங்கள் போலீஸ் உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வேணா உங்களுக்கு போயிட்டு வந்து கோஆப்ரேட் பண்ணுறேனே அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்குனா சரியான காண்டு, இப்படியே தப்பிச்சு போயிடலான்னு நினச்சியா, கண்டிப்பாக உன்னை நான் பிடிக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேட்குறான், நீ லீகலாக என்ன பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன், முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு, நீ எதனா இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனாக ஒத்துக்கோ, இன்னும் ஒன்று என்னால் சாகலை, உன்னால தான் செத்தான், நீ அந்த ட்ரக்கை எடுத்துட்டு அன்னைக்கு நீ ஜெயிச்சிட்டல, அதனால தான் இந்த மாதிரி மின்னு செத்தான், அவன் சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்ட்டு ஹீரோ மேலே பழிய போட்ட. ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவன் தான் இதாக பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா இவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன்டா அப்படின்ட்டு ஹீரோவும் ஹியூனு பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திட்டு இருக்காங்க. சேசிங்கில் வேற லெவலாக இருக்கும் கைஸ். அங்கே போய் டிராஃபிக்கில் கார் மாட்டிக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் எப்படியாச்சும் போய் பிடிச்சே ஆகணும்ட்டு கீழே இறங்கி போய் நின்று தேடி பார்க்குறாங்க. நான் அதோ ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன், எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கால் பண்ணிட்டு அவர் அங்கே போய் நின்றுட்டுருக்க. இன்னொரு பக்கம் சீஃப் இருக்கார்ல, அவர் எப்படியும் கார் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கால் பண்ணி ஹீரோ கிட்ட கார் மாட்டிடுச்சு, நீ அவனை எப்படியாச்சும் பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ மேலே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இந்த யோங் இருக்கான்ல, அவனுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஹீரோ காரை பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. எப்படியாச்சும் அவனை பிடிச்சிட்டு வந்தால் கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ மேலே நின்றுட்டு பார்க்குறாரு, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட முடியுமான்ட்டு. காரே பார்த்தீங்கன்னா மூவிங்கே இல்லை. அப்போ கார் ஷெட்டு மாதிரி இருக்கு, அங்கே நின்று எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்க. அங்கேயே வந்துடு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அங்கே இருக்கான், நீ அப்படியே போய் பிடிச்சிட்டு நானும் போறேன் இருக்கேன். அவன் இந்த மாதிரி எஃப்எம்ஆட்டோ ஒன்று இருக்கு, அதை கொடுத்துக்கோ அப்படின்ட்டு இருக்கான். ஹீரோ ஓடுவார் பாருங்க, சரியா குதின்னு குதிச்சுட்டு இருப்பாரு. இந்த சீன்லாம் பக்காவாக இருக்கும் கைஸ். இவர் எப்படி போனாலும் சரி அவன் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கான். ஹியூன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட சேஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டான். பட் அவன் பார்த்தீங்கன்னா குட்டிக்காரு சந்துக்குள்ளே அவன் விட்டு இழுத்துற. ஹியூனால இழுக்க முடியல, கார் அப்படியே மாட்டிக்குது. அந்த பக்கம் போய் அவனுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டா. ஹீரோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிடலாங்கிற டைமில் குதின்னு மாடியாக குதிச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி சீஃபுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்க. சீஃப் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் வழிய வழியில் குழந்தைகளாம் வேன் இருக்கு. இவன் அப்படியே விட்டா எடுத்துகிட்டு போயிடுவான்ட்டு ஹீரோயின் முன்னாடி வரலான்னு பிளான் போட்டுட்டு இருக்க. ஹீரோ அப்படியே குதிக்கலான்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் சுத்தமாக கட்டிக்கிறாரு. இவர் ஒரே குதிப்பாரு பாருங்க. கரெக்டாக உன்னை பிடிச்சிருவண்டான்ட்டு வெறியில் குதிக்க அவன் கார் மேலேயே விழுந்தோடனே சரி ஹீரோ உருண்டு அடிச்சுட்டு விழுந்துருவாரு. ஹீரோயின்லாம் பதறிக்கிட்டு இருக்கா, எதிராச்சும் உனக்கு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஹீரோ அதே மயக்கத்தில் தான் இருக்காங்க. நீ ஓகேவான்ட்டு அவ கதறிக்கிட்டு இருக்க. இவர் அசைவே கொடுக்க மாட்டாரு. எல்லாம் பெருசாகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ வேணும்னே எந்திரிக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்கூல் ஜோனில் காரை வேகமாக ஓட்டிட்டு இருந்த, அதுக்கப்புறம் என்னை நீ ஆக்சிடென்ட் பண்ணிட்ட, இதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு வேணுன்னே அவன் மேலே போய் கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ண. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவர் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. ஹியூனுக்கு ஹீரோயினுக்கு எல்லாம் சிரிப்பு தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ மாட்டினடாடி அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் தான் ஓடி போய் தாங்கிட்டு இருக்கா. ஹியூன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். லூசாடா நீ அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்துட்டு ஆமாம் உன் மேலே அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் மேலே எப்போ பிடிச்சிருக்கோன்னு தோணிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இவர் யதார்த்தமாக ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலான்னு கிரவுண்டில் ஓடிட்டு இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பாங்க. இவருக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி பார்த்தோன்னே பிடிச்சிரும். என்ன பொண்ணுடாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ விழுந்திருப்பார்ல, அதே மாதிரியே அன்றைக்கி ஹீரோயினை பார்த்துட்டே விழுந்திருப்பாரு. அப்போ நினச்சிருப்பாரு எப்போவுமே அப்போ பார்த்த மாதிரியே தான் எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, இன்னுமே அவள் தேவதை தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை பார்த்து அப்போ என்னைக்கு பார்த்துருப்பாரோ பார்த்து அவள் வந்து ஓகேவான்னு கேட்டிருப்பா. அப்போ கூட ஓகே தான் நீ இருக்க வர அப்படின்ட்டு ஹீரோயின் அப்போவே ஃபில் பண்ணியிருப்பாரு. இப்போவும் நீ இருக்கல அதனால தான் ஓகே அப்படின்ட்டு ஹீரோ சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வில்லன் இருக்கான்ல, அவனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் சைலண்ட்டாக உட்காந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். முதல்ல அவனை யாரோ கார் ஏற்றி கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் தான் கார் ஏற்றி கொண்டுட்டு அடுத்த மின்னன்ட்டு ஒருத்தன் வந்து சரண்டர் ஆனான். ஆனால் அவனும் சூசைட் பண்ணி இறந்துட்டான்.
வந்துட்டான். அதை எல்லாம் சூசைடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ஏதோ மர்மம் இருக்குது. மூணாவதாக லாஸ்ட்டாக இந்த கடத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்க மங்கி 3 பேரும் யாருன்னு பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அது எப்படி நான் தான் பண்ணேன்னு சொல்கிறீங்கிற மாதிரி இவன் கூலாக கேட்டுட்டு இருக்க. ஹீரோக்குனா சரியான ஆத்திரம். ஃபர்ஸ்ட் செத்தான் லெல்லி. அவனும் பார்த்தீங்கன்னா உன்னதுக்கு முன்னாடி நீ பார்த்த வேலையெல்லாம் அவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். நீ பண்ண ஃப்ராடுத்தனத்தெல்லாம் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால தான் நீ அவனை கொண்டிருக்க. ரெண்டாவது அவனுக்கு பதிலாக மின் இருக்கான்ல அவனை போய் சரணடைய சொல்லியிருக்க. மூணாவது நீ பண்ணுற எக்ஸ்போர்ட் எம்போர்ட்லாம் மங்கே நாங்கள் பிடிச்சிட்டோம், அவன் உன்னை காட்டி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நீ அவனை கொண்டிருக்க. கரெக்டா அப்படின்ட்டு இவன் கேட்டுக்கிட்டு இருக்க. எப்படியோ நீ மாட்டிடதா போற, கொஞ்சம் தூரம் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹியோன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இவன் சைலண்டாகவே இருக்கான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீ, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப சந்தேகமாக இருக்கு. இவனை ஜெயிலில் போட்டிருப்பாங்களா, அப்போ ஹீரோ சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீ மாட்டினடா இனிமேல் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ நிஜமாலுமே என்ன பிடிக்க முடியும் நம்புறியான்ட்டு அவன் திமிரா சொல்லியிருப்பான். இனிமேல் பாடுறா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன நடக்குதுன்னு பாருன்ட்டு இவன் ஹீரோவை மிரட்டி இருப்பான். ஹீரோ அதையே நினச்சிட்டு வேணுமோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்க. இவனும் ஹீரோவை பார்த்துட்டு சைலண்டாக இருக்கான். இவன் வாட்சியே பார்த்துக்கிட்டு இருக்க. எதுக்கு டைம் செக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹியோன் கேட்க. இல்லை சும்மா தான் போர் அடிக்குது அப்படின்ட்டு இவன் சைலண்டாகவே இருக்கான். இவன் எவ்வளோ கேட்டாலும் சரி இவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் சைலண்டாக இருக்க. அடுத்த நாளே விடிஞ்சிருது. இவன் இன்னும் ஒன்றுமே திறக்கல. சீஃபுக்கெல்லாம் நம்பிக்கையாக போச்சு. இவன் இப்படி இருந்தாலும் நம்ம எப்படா கேஸை முடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி விரக்தியின் உச்சத்தில் இருந்துட்டு இருக்க. ஹீரோக்கு அதே டவுட்டு தான். ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் எப்படா பிடிக்கிறது அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹியோனோட லாயர் இருக்கான்ல அவன் வந்துட்டான். இந்த மாதிரி ட்ரக்ஸு அது இதுன்னு கடத்தெல்லாம் இன்வால்வ் ஆகிற கட்டி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் இவன் பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. இவங்களால தடுக்கவே முடியல. கேஸை பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ராசிக்யூஷன் லாயர் இருக்காங்களே அவங்க கிட்ட மாற்றி விட்டுட்டாங்கன்ட்டு அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு போகிறான். இந்தாங்க நீங்கள் இதோட அஃபிஷியல் நோட்டுன்ட்டு அவங்க கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேத்துக்கு ஒன்றுமே புரியல. இப்படி வேஸ்ட்டாக போச்சு சேஸ் பண்ணிட்டு இவனு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பிஸியான லாயர்லாம் எதுக்கிட்ட இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வர, உனக்கு வேற வேலையே இல்லையான்னு கத்திக்கிட்டு இருக்க. என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் சொன்னால் நான் என்ன பண்ண முடியும், நானும் ஒரு சாதாரண எம்ப்ளாயி தானே, சொல்கிறதானே கேட்டாகணும், எனக்கு மட்டும் இவனை கூட்டிகிட்டு போகிற காசையானுட்டு அவனும் கம்பல்ஷன் தான் வந்தான்னு தெரியுது. அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு போக டைம் ஆச்சுன்னு சொன்னோன்னே இவனும் கிளம்பிடுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். உங்ககிட்ட நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவனோட வாட்ச் கட்டிருப்பான்ல அதை பார்த்து இந்த வாட்ச் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் சொல்லுவானா என்ன, எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பரிசா கொடுத்தாங்க, அதை நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. யாரெல்லாம் செத்து போனாங்களா எல்லாம் இந்த வாட்சை கட்டிட்டு தான் செத்துருக்காங்க. அதனால தான் கேட்டேன். கோல்டன் மணிலேருந்து இப்போ செத்தான்ல மீன் அவன் வரைக்கும், அதனால தான் உங்களுக்கு இந்த வாட்சுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு கேட்டுன்ட்டு இவன் ஜாடமாடியாக பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாம் நாங்கள் ஒரு வேளை ஒரே டேஸ்ட்டாக இருக்கலான்ட்டு அவன் கூலாக சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படி கரெக்டாக பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க. இவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அந்த டாக்குமெண்ட்லாம் படித்து பார்த்துருப்பாள் லீயோடது, அது இவதான் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு ஃபேமஸ் ஷூட்டராமா கேள்விப்பட்டேன், உங்களுக்கு நான் பெரிய ஃபேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினோட பேர் என்னன்னு கேட்குறான். என்னோட பேர் ஹா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. நீங்களே வேணா பாருங்க இந்த வாட்சில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா வாட்ச் கழட்டி கொடுக்குறான். அதுக்குள்ளே ஹியூன் கரெக்டாக வந்துடுறான். வந்த உடனே நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்புறியா அப்படின்ட்டு அவன் கிட்ட கடிச்சு முடிச்சுட்டு இருக்க. அதுக்குள்ளே லாயர் வந்து வாங்க எல்லாம் போகலான்ட்டு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கண்டிப்பாக ஆட்டோகிராஃப் வாங்குவேன்ட்டு அவன் ஹீரோயினை டார்கெட் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹியூன் சொல்கிறான் இவன் கிட்ட வச்சுக்காத, இவன் சரியில்லை, ரொம்ப டேஞ்சர் அப்படின்ட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஹீரோ ஒருவார் பாருங்க வந்த உடனே விடுங்கடா அப்படின்ட்டு. ஏன்னா ஹீரோ அவ்வளோ சீஸ் பண்ணி பிடிச்சிருப்பாங்க கைஸ். இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட எவிடன்ஸும் இல்லை. உன்னை கண்டிப்பாக பிடிப்பேன்டா விட மாட்டேன்டான்ட்டு இவர் கோவத்தில் கத்திட்டு இருக்காரு. ஹீரோக்கு தான் ஆல்ரெடி உடம்பே சரியில்லையே, டக்குன்னு மயங்க போட்டு விழுந்துடுறாரு. அவருக்கு மூக்கிலேருந்து ரத்தாலாம் வந்துக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் இவன் இருக்கான்ல இவனுக்கு சரியான தெனாவெட்டா போச்சு. ஹீரோ கிட்டே வந்து முதல்ல கத்துறதுக்கு முன்னாடி போய் உடம்ப பாரு அப்படின்ட்டு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணு, உனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்க போலன்ட்டு இருக்க. ஹீரோ சரியான வெடியால இருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ஹெல்த்தை தானே பார்க்க சொல்லியிருக்கேன், இப்படியே இது பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்க. லாயருக்கே இவன் மேலே டவுட் இருக்கு போல டக்குன்னு கூப்பிட்டுட்டு வந்துடுறான். இந்த மாதிரி அவனோட கூட்டிட்டு வந்திருப்பாங்களா ஹையர் விஷல், அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏண்டா எங்கள் சாரியை சொல்கிற அளவுக்கு இருக்க, யாரா நீ அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் நார்மலாக நாளாக தெரியலையே அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. நானும் உன்ன மாதிரியே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான்ட்டு இவன் வாயை கூசாமல் போய் சொல்கிறான். லாயருக்கு பார்த்தீங்கன்னா அவன் நம்புறதுல கொஞ்சம் கூட இல்லை. காட்டியிருக்க வாட்ச் இருக்கும்ல அதை பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட டாக்டர் கத்திக்கிட்டு இருக்காரு. நான் உங்களை ரெஸ்ட்டு தானே எடுக்க சொன்னேன், எதுக்கு இப்படி பண்ணீங்கன்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சாரி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் எல்லாம் சரி நீ உடம்ப பார்த்துக்கோ கிளம்பலான்னு கிளம்ப ஹீரோ கொதிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் இனிமேல் எப்படி என்னலாமல் கேஸ் பிடிப்பீங்க அப்படின்ட்டு நானும் வரேன்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே சீஃபுக்கெல்லாம் சரியான காண்டாயிடுச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா நீ செத்து போயிருப்ப தெரியுமா, கம்மன் இங்கே அப்படின்னு கற்றுக்கிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. பேசாமல் ஃபேமிலியில் யாருக்காச்சும் சொல்லலாமா அப்படின்னு கிம்மி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் சீஃப் சொல்கிறாங்க இவனுக்கு ஃபேமிலியில் யாருமே இல்லை இவன் மட்டும்தான்ட்டு. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. சீஃபுக்கோ ஆட்டோமேட்டிக்கோ ஏதோ ஒரு கால் வந்துடுது. எல்லாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின்ட்ட மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வா, ஏன்னா நீ சொன்னால் மட்டும்தான் அவன் கேட்பான், ஹீரோ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. இவனுக்கெல்லாம் மனசே இல்லை, அப்படியே விட்டுட்டு போகிறோமாங்கிற மாதிரியே ஹீரோயினை பார்த்துட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயின் தான் இப்போ ஹீரோக்கு இன்சார்ஜாக இருக்கா. அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த லாயர் இருக்காங்களே இந்த கேஸ் மாற்றினாங்காட்டி எல்லா ப்ரூஃபையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆஃபீஸே சுத்தமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. கிரைம் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்கான்ல அவனுக்கே டவுட்டு, எப்படா இவனுக்கு
ஹியூனுக்காக எக்கல் ஆஃபீஸே லாயரே வராங்க, கண்டிப்பாக ஏதோ பெருசாக பண்ணுவான்டான் இருக்க. அப்போ ஹியூனுக்கு ஒரு விஷயம் தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவன் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ணியிருக்காங்க, அவளுக்கு எதனா ஆகிடுமோ அப்படின்ட்டு இவன் பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அரேஞ்செல்லாம் பண்ணிட்டு இருக்கா பெட்டு. அப்போ அந்த ஃபோன் கவரை பார்க்கும்போது இந்த ஸ்டிக்கரை பார்த்து இவளுக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவள் ஷூட்டிங்காக இருந்திருப்பாள், அப்போ அவள் தான் ஒரு கிட்டத்தட்ட ஸ்டாரு. எங்கே பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் கோல்டு மெடலிஸ்ட் அப்படி இப்படின்ட்டு புகழ்ந்துட்டே இருப்பாங்க. என்னதான் புகழ்ச்சியாக இவ இருந்தாலும் கூட கொலிக்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருக்குமே இவ்வளோ பிடிக்காது, சும்மா வயிறு அடைஞ்சிட்டு இருப்பாங்க. அங்கே கொடுக்குற ஸ்நாக்ஸ் கூட நம்ம ஹீரோயின் கவராக தான் இருக்கும். அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இவளோட ஸ்நாக்ஸை பற்றி நம்ம சாப்பிடணுமா அப்படின்ட்டு குப்பையில் போட்டிருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நாள் அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க பார்க்குறதெல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். இப்படி நீங்கள் போட்டு போனீங்கன்னா அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா அப்படின்ட்டு ஹீரோ எடுக்கலான்னு போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினுக்கும் இப்போ பிரேக்கப் ஆயிருக்கும். அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவ்வளோ பொண்ணு தானே அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா குப்பையில் இருக்கிறதுல எடுத்து இவருக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோயின் இவ பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து இவ பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இருக்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த மாதிரி போன டைமே நான் கேட்டேன், உன்னோட ஸ்நாக்ஸை சாப்பிட்டு தான் எல்லா கோல்டெல்லாம் விடிச்சாங்களாமா, அதனால தான் இந்த டைம் எல்லா லக்கையும் நான் வாங்கிக்கலான்ட்டு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியும். நீ திருந்த மாட்டேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இல்லை நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், உனக்கு கூட பிரச்சனை இல்லைன்ட்டு ஹீரோ கூலாக கேட்டுட்டு இருப்பாங்க. மறுபடியும் நீ தோத்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணேன், இருந்தாலும் எனக்கு லக் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ உன்னை வெறுத்துறாது என்ன, ஏன்னா உன்கிட்ட பிடிச்சதே உன்னோட திறமை தான், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அப்போ சிரிப்பு தான் வந்திருக்கும், இவன் என்னடா லூசு மாதிரி திருந்தவே மாட்டானான்ட்டு. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோ மறுபடியும் அவர் மேட்ச் தோத்துட்டு உட்காந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்துருப்பா. இவதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக போய் பேசிட்டு இருப்பா. எப்போ பார்த்தாலும் இப்படியே உட்காந்துட்டு இருக்க, என்ன சாப்பிட்டியா இல்லையா அப்படின்ட்டு அவள் ஸ்நாக்ஸை பற்றி கேட்டுட்டு இந்த ஸ்டிக்கரை சும்மா ஹீரோக்கு கண்ணத்தில் ஒட்டி விட்டுட்டு வந்திருப்பா. அதை இன்னும் ஹீரோ ஒட்டி வச்சிருக்கிறது நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். இது பிடிக்காத அப்படின்ட்டு ஹீரோ பிடிச்சிட்டு இருக்க. குடுன்ட்டு நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு இருக்க. 2 பேரும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாங்க. 2 பேரும் கிஸ் அடிக்கிற மாதிரி மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு கொஞ்சம் ரொமான்டிக்காக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு மறக்காமல் சொல்லிடுங்க. அதே மாதிரி காமெடியாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பெஸ்ட் பேரா, ஹியூன் பெஸ்ட் பேரா, நீங்கள் யாரும் நினைக்கிறீங்கன்ட்டு அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் பார்ப்போம். லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம K-Drama வாய்ஸ் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய் ஸ்வீட்டீஸ்.